ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா, அதுவும் இந்த மழை காலத்தில் சுட சுட சூப்பராக சாப்பிட்லாங்க. அதோடைய மசாலா டேஸ்ட்டு அதெல்லாம் அடிச்சுக்கவே முடியாதுங்க. ரொம்ப ஈஸியாக டக்குன்னு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க இந்த ரெசிபி. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது எதுக்கெல்லாம் காம்பினேஷனாக நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னா, தயிர் சாதம், தக்காளி சாதம், பிரியாணி எல்லாத்துக்குமே இது வந்து செம காம்பினேஷனாக இருக்குங்க. லெமன் ரைஸு, புளி சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மீல் மேக்கர் எடுத்துருக்கேன் ஒரு 1/4 கிலோ. அதை வந்து நம்ம சுடு தண்ணியில் போட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அது ஊறிட்டே இருக்கட்டும். அதே சமயத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு கடாயில் நல்லா கடாய் சூடானதும் ஒரு நிறைய வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆயில் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4-5 ஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சீரகம் போட்டிருக்கேன். அடுத்து 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் போட்டோம் அப்படின்னா அந்த கலர் சூப்பராக இருக்கும், அதுக்காக தான். அப்புறம் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நம்ம மசாலாலாம் உள்ளே இருக்குன்னா சூப்பராக இருக்கும். அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். நீங்கள் சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா எது இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம ஊற வச்ச மீல் மேக்கரை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நல்லா அந்த தண்ணி வந்து நல்லா பிழிஞ்சிட்டு போடுங்க. அப்போ தான் மசாலாலாம் இறங்கும். நீங்கள் தண்ணியோடு போட்டிங்க அப்படின்னா மசாலா இறங்கவே இறங்காது. அப்புறம் நான் எல்லாமே போட்டாச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒரு முறை வந்து நம்ம கலக்கி விட்டுக்கலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா கலக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து தூள் உப்பு தான் சேர்த்துறேன். இப்போ நல்லா வந்து நம்ம கலக்கி விட்டுக்கலாம். நீங்கள் அப்பப்போ வந்து கிளறிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அது அடிப்பிடிக்காமல் சூப்பராக அந்த மசாலாலாம் இறங்கும். நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து சீக்கிரமாக ஆகும். இந்த மாதிரி நம்ம மூடி போட்டு வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு எடுத்து பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். நான் ஒரு 2 நிமிஷம் விட்டேன். அப்புறமா இப்போ பாருங்கள் நல்லா வந்து அது மசாலா இறங்கி கலரே சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இந்த அளவு உங்களுக்கு காரம் பத்தினாலும் நீங்கள் காரம் வந்து சேர்த்துக்கலாம் பார்த்துட்டு. பெப்பர் போடுறதா இருந்தாலும் உங்கள் இஷ்டம் பெப்பர் போட்டுக்கோங்க. பெப்பர் போட்டால் பாப்பா சாப்பிட மாட்டா, அதனால் நம்ம பெப்பர் போடல. இந்த மாதிரி நல்லா வந்துட்டு சூப்பராக வந்து ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதை நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இது வந்து வேறு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம வந்து பரிமாறிக்கலாங்க. இந்த மாதிரி உங்களுக்கும் வந்துட்டு ரொம்ப அதாவது நம்ம போன வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா எக்கு ஃப்ரை, இதுவும் அதே மெத்தடு தான். மீல் மேக்கரும் அதே மெத்தடு தான். என்ன டேஸ்ட்டு மட்டும்தான் மாறும். இது எல்லாமே அதே மெத்தடுங்க. ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம், டக்குன்னு செஞ்சிடலாம். நம்ம தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே இல்லையே, கடையில் போய் சிப்ஸ் பேக்கெட் வாங்கணும் அப்படின்ற நிலமையே வேணாங்க. மீல் மேக்கர் இருக்கா, அதை செஞ்சுக்கோங்க. முட்டை இருக்கா, முட்டை வந்து செஞ்சுக்கோங்க. அப்படி இந்த மாதிரி செஞ்சு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராகவும் சாப்பிடலாம். அது போர் அடிக்காமல் சாப்பிட்லாங்க. நம்ம லெமன் ரைஸே டெய்லி செஞ்சாலும் தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது சூப்பராக சூடாக இருந்துச்சுன்னா லெமன் ரைஸ் கூட தானாக உள்ளே போயிடும் இல்லைங்களா? அதனால் இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டும் எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் அடுத்த வீடியோவில் சூப்பராக சந்திக்கலாம். டாட்டா பாய்.